வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். Halo, halo. முத்தாரம்மாளை வணங்குவோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லையே. குமரகுருபரனே வெற்றி வேளா சுவாமி கொண்டலந்த மால் மருகா அமரர் சிறைகள் எல்லாம் அந்த ஆறு பட்டை வேல் முருகா
பெற்றெடுத்த மாதா பிதா உலகம் அருள் செய்வாய் குருவே பாதோ. நாடு நாடு என்று சொன்னால் அந்த நாடு அது எந்த நாடையா? நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா? நீர்வளம் நிலவளம் கொடிவளம் குடிவளம் அன்பு பாசம் அரவணைப்பு அனைத்து பொருந்திருக்க கூடியதல்லவா? எந்த ஊரு? எந்த ஊரு எந்த ஊரு? 8 திசைக்கும் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய இந்த பூலோக சீமையிலே இந்த உலகமெங்கும் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய எந்த ஊருப்பா? எந்த ஊரு எந்த ஊரு? குலசேகரவட்டினமான நகரத்திலே. அடேங்கப்பா, நம்ம குலசேகரவட்டினமான நகரத்திலே. இந்த ஊருன்னு சொன்னா தெரியாத ஆளே இருக்காதுப்பா. தவளுமே கை குழந்தை சரி, அதுட்ட கேட்டாலும் சொல்லும் குலசேகரப்பட்டினம் எங்க இருக்குன்னு. இந்த குலசேகரவட்டினமான நன்னகரத்திலே நன்னகரத்திலே பேசும் தெய்வமாக, பேசும் நல்ல தெய்வமாக, கேட்டவருக்கு கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய தாயாக, நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லக்கூடிய தெய்வமாகவே இருக்கிறார் என் தாயி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அநாத ரட்சகி ஆபத்து பாந்தவி. ஆபத்து பாந்தவி அல்லவா? என் தாயாகப்பட்ட முத்தார் அம்மாளுடைய வாசலிலே, என் தாயாகப்பட்ட முத்தார செல்வியோட வாசலிலே, அதாவது நாமளோ பாடக்கூடிய கதை, நாமளோ பாடக்கூடிய கதையாய் அம்மாளுடைய பிறப்பு வளர்ப்பு, சரி, பாடக்கூடிய கதைகளில் பாடக்கூடிய கதைகளில் கதை குற்றம், ஆமாம்மா, பொருள் குற்றம், சரி, இசை குற்றம், இசை குற்றம், மேலதாள குற்றங்கள், மேலதாள குற்றங்கள். ஆமா, யாமனு கேட்கணும். என்ன? நான் ஏஆர் ரகுமானும் கிடையாது, சரி, நீ பி சுசீலாமாவும் கிடையாது, இந்த அம்மா ஜானகி அம்மாவும் கிடையாது, பின்னால உடுக்கடிக்கிற மாமா அனிருத்தும் கிடையாது. பாத்துக்கோ, எங்கிட்ட இருக்கதே பழைய படம், பழைய உடுக்கு, பழைய தான். ஏன்னா இந்த மேடையில எத்தனையோ புலவர்கள் வந்து பாடி இருக்கலாம், கதைகளின் முன் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி பின் சொல்லிட்டாலும், பின் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி பின் சொல்லிட்டாலும், தாங்கள் பெற்ற ஒரு சிறு குழந்தை தவறு செய்தால் சரி, எப்படி வீட்டுக்கு அழைத்துட்டு போய், நம்ம வீட்ல எல்லாம் குழந்தை தப்பு பண்ணா வீட்டுக்கு அழைச்சிட்டு போக மாட்டோம், பச்சை மட்டை தான், பச்சை மட்டை வைத்தியம் தான். ஆமா, சரி, உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் வீட்டுக்கு அன்பாக அழைத்துட்டு போய் அன்பாக ஆதரிப்பீர்கள். சரி, அதே போல எங்கள் கதைகளில் ஏதேனும் குற்றமுறைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளை போல் எங்கள் 6 பேரையும் ஆதரிக்க வேண்டும் என்று இரு கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். வந்ததொரு சபையோர்க்கெல்லாம் நாங்கள் 6 பேரும் சரணம் செய்தோம். இங்கே கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம், இங்கே கூடியிருக்கும் பெரியோர்கள் எங்கள் குழுவின் சார்பில் சரணம் செய்தோம். கருப்பு கடல், இரண்டாவது கடல், மூன்றாவது கடல் என்று சொன்னால் அதுதான் மோர்க்கடல். மூன்றாவது கடல் சொன்னா அதுதான் மோர்க்கடல். நான்காவது கடல் என்றால் அதுதான் நல்ல தண்ணீர் அம்மா. ஐந்தாம் கடல், ஐந்தாம் கடல் சொன்னா அதுதான் அருங்கடல்னு சொல்லுவாங்க. ஆறாவது கடல் அது ஆழக்கடல் அல்லவா. ஏழாம் கடல், ஏழாம் கடல் சொன்னா அதுதான் எழுங்கடல் தாய். இத்தனை கடல் தெரியுமா உனக்கு? பெரிய மூலக்காரன் மூல இருக்கு. எட்டாவது கடல் என்று சொன்னா அதுதான் திட்டக்கடல். எட்டாவது கடல் அதுதான் திட்டக்கடல் அல்லவா.
9வது கடல். சரி. என்ன கடல்? அது என்ன கடல் அம்மா? ஒய்யார அலைக்கடல். ஆமா, இருக்குதுல மோசமான கடல்னா அதான் ஒய்யார அலைக்கடல். ஓ, கடல்ல மோசமா வர இருக்குமா? என்ன கொலசிக்கு அந்த பக்கம் இருக்கு பாரு கடல். சரி. அங்கலாம் அலைகள் சாஃப்ட்டா வரும். சாஃப்ட்டா வரும். கொஞ்சம் ஏன் கூட உள்ள வந்தா நினைச்சுக்கோ கடலுக்குள்ள. கல்ல கட்டி கடல் அத்துட்டு வந்துருவேன். தெரிஞ்சா சரி. ஆமா. சரி. 10வது கடல் என்று சொன்னால் ஆமாம்மா, அதுதான் பார்க்கடல். அதுதான் பார்க்கடல் அல்லவா? அந்த 10வது கடலுக்கு அப்பால் ஒரு பளிங்கு வர்ண பாறை உண்டு. பளிங்கு வர்ண பாறை உண்டு. காச்சடித்து மணல் குமித்து ஒரு கரையான் புச்சு வளர்ந்திருக்கையா. ஓ, கரையான் புச்சானது வளர்ந்திருக்கிறது. புச்சு இருந்தா உள்ள என்ன இருக்கும்? புச்சு இருந்துச்சுன்னா உள்ள கரையான் இருக்கும், எறும்பு இருக்கும். சரி. கரையான் இருந்தா கரையான் புச்சு, எறும்பு இருந்தா எறும்பு புச்சு. ஆமா. சரி. ஆனா அந்த புச்சுல என்ன இருக்கு? என்ன இருக்கிறது? நாகங்கள் வசித்து வரக்கூடிய இடம். அதேதான். சரி. அதுதான் நாகலோக வட்டணம். ஆமா, ஸ்னேக் சிட்டி. என்னப்பா? ஸ்னேக் சிட்டி. ஓ, நீ இங்கிலீஷ்ல தான் பேசுறியா? வேற வழி இல்லல்ல. ஆமா. ஏன்னா ஒரு சிலர் இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க இருப்பாங்க. சரி. அவங்களுக்கு நம்ம பாடுறது கேட்கணும் இல்ல? நீ பாடுறது கேட்கணும். ஆமா. ஆமா. சரி. அந்த நாகலோக வட்டணத்திலே நாகலோக வட்டணத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யார் யாரம்மா ஆண்டு வருகின்றார்? நாகராஜ நாகக்கண்ணி நலமுடனே ஆண்டு வாரா மன்னவரோ தேவியுமா மகிழ்ந்து கூடி ஆண்டு வாரா அங்கே கொண்டவரும் தேவியுமா அவர் கூடி நல்ல வாழ்ந்து வாரா ஒருவர் சொல்லை அங்க ஒருவர் ஒற்றுமையோ அவர்கள் வசிக்கக்கூடியது எல்லாமே நாகங்கள் மட்டும்தான். ஆமா, இந்த பூலோகத்துல எப்படி பார்க்கும் இடமெல்லாம் மனிதர்களா நிறைஞ்சிருக்குமோ அதே போல நாகலோக பட்டணத்துல வசிக்கிறது எல்லாமே நாகங்கள். ஆனா அப்பேர்வட்ட நாகங்களுக்கெல்லாம் தலைவன் தலைவியாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா, கண்டிப்பா தலைவன் தலைவி இருக்குதே ஆகணும் தாய். இருக்கணும் இல்லையா? 10 சனம் கூடிச்சுன்னு சொன்னால அதுக்கு ஒரு தலைவன் தலைவி இருந்தா தான் அந்த 10 சனத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல நாகலோக பட்டணத்திற்கே தலைவன் தலைவின்னு சொன்னா யாரம்மா? நாகராஜ மன்னவன் நாகக்கண்ணி பெண்கொடியானவன். எங்கப்பா நாகராஜ மன்னவன் நாகக்கண்ணி பெண்கொடியானவள். அவங்க இருக்கக்கூடிய சொரூபம் எப்படின்னா எப்படிமா? தலை மட்டும் நம்மளை போல மனிதர்கள் தோற்றம். ஓ, தலைய பார்த்தா நம்மள போல இருக்கு. இந்த சேரசுக்கு கீழ உள்ள பாம்பின் தோற்றம். அடேங்கப்பா, அப்ப பாம்பும் மனிதரும் சேர்ந்து இருக்காங்க. இரு பிறவியா இருக்கிறது தான் ஆமாம்மா நாகராஜன் நாகக்கண்ணி. காலையில கங்கா நாடகத்துல போடுவானே நந்தினி, அந்த மாதிரி கிடையாது. தலைய பார்த்தேன்னு சொன்னா மனிதர்கள் போலவும், உடல பார்த்தேன்னு சொன்னா சர்ப்பத்தின் போலவும். சரி. இரு பிறவியா இருக்கக்கூடிய நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் கணவனும் மனைவியுமாக மன்னவரும் தேவியுமாக மன்னவனும் நல்ல தேவியுமாக. கணவன் மனைவின்னு சொன்னா விட்டு கொடுத்து ஒற்றுமையா வாழணும். ஆமா, அமையா ஒருவர் சொல்லே ஒருவர் கேட்டு வாழ வேண்டும். இப்போ அந்த மைக்கு இந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தியா? எவ்வளவு ஒற்றுமை பாத்தியா? 24 மணி நேரமும் கையில பிடிச்சு பாட முடியுமா? முடியவே முடியாது. இது கணவனா இருந்தா இது மனைவியா இருக்கும். ஆமா, இது பொண்டாட்டியா இருந்தா அது புருஷனா இருக்கும். அப்படி இருக்கணும், கேட்டு வச்சுக்க. சரிக்கா. அப்பேர்வட்ட நாகராஜ நாகக்கண்ணியும் நாகலோக வட்டணத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நேரத்திலே ஏகபோகமான சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்தோம் தீராத ஒரு கவலை என்று சொன்னால் மனுஷனா பிறந்தா கண்டிப்பா கஷ்டம் இருக்கணும். கஷ்டம் இருந்தாதானே என் ஆத்தால கும்பிடைக்கு போல சனம் வந்து இருக்கும். கஷ்டம் இருந்தா தான் கடவுளை கும்பிட இத்தனை பேர் வர முடியும். எனக்கு கஷ்டம் இல்லைன்னா அந்த குலசைக்கு வந்திருப்பேனா, இல்ல முத்தாரம்ம வாசல்ல அமர்ந்திருப்பேனா, இல்ல 1008 பால் குடத்துல நானும் கலந்திருப்பேனா? கஷ்டம் இல்லைன்னா வருவேனா? முடியாது இல்லையா? கஷ்டம் இருக்கவே தான் என் தாயே முத்தாரம்மா ஒன்னையே நம்பி வந்திருக்கேன்னு சொல்லி இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கு. சரி. அதே போல நாகக்கண்ணிக்கு என்ன கவலை என்று தெரியுமா? என்ன கவலையம்மா? சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் சொத்தை ஆள பிள்ளை இல்லை. சுகம் இருந்தும் சொத்தை ஆள பிள்ளை அங்க மண் இருந்தும் மனை இருந்தும் மதலை செல்வம் இல்லை ஐயா. இருந்தும் மனை இருந்தும் மதலை செல்வம் இல்லை. சுவாமி பொன்னிருந்தும் பொருள் இருந்தும் அங்க பொன்னிருந்தும் பொருள் இருந்தும் அவருக்கு பொன்னையாள பிள்ளை இல்லை. பொன்னிருந்தும் பொருள் இருந்தும் பொன்னிருந்தும் பொருள் இருந்தும்
மதலை செல்வம் இல்லை என்று சொல்லி நாகக்கன்னி பெண்ணானவள் அழுது புலம்பி ஆளோட்ட படுகிறார். ஐயா என் கணவா ராஜமன்னால் நீங்கள் எனக்கு வாய்த்த பிராணநாதா, எனக்கு வாய்த்த பிராணநாதா, நான் எந்த விதமான பாவமும் செய்யலையே மன்னா, எனக்கு எதற்காக பிள்ளை இல்லை, எதற்காக பிள்ளை இல்லை. 30 வயதாச்சு மன்னா, எனக்கு முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லையே. ஆமா ஐயா. 40 வயதாச்சு மன்னா, இந்த நாடாள ஒரு பிள்ளை இல்லையே, நாடாள ஒரு குழந்தை இல்லையே மன்னவா. 50 வயதாச்சு மன்னா, எனக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, என்ன ஆதரிக்க ஒரு பிள்ளை இல்லையே. எதிர்த்த வீட்டு காரிய பாருங்களே, 7 புள்ள முதுன்னு பெத்து வச்சிருக்கா. நீ அவளதானே பார்த்த? சரி. பக்கத்து வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தங்களே பாத்திமா மர்மோ பத்மா, பன்னி குட்டி போட்ட மாதிரி 10 பிள்ளைகளுக்கு தாயா இருக்கா. புருஷன் என்ன வேலை பாக்காரு? அவ புருஷன் வீட்ல தான் இருக்காரு. வீட்ல தான் இருக்காரு. மாசம் மாசம் ஆஸ்பத்திரி கூட்டி போறதா வேலையே. அதே தான் வேலை. சரி சரி. அது மட்டும் இல்ல, முத்தத்துல வாக்கப்பட்டு வந்தங்களே மூக்காய் மர்மோ நான் ஒத்த குடுமி. அவ பாரு கல்யாணம் முடிச்சா என் கூட தான். சரி. எங்க ரெண்டுத்துக்கு ஒரே மேடை தான் கல்யாணம். ஒரே மேடையில. ஆமா. என்ன ஒரே ஒரு மிஸ்டேக். அவ புருஷன் அவளுக்கு தாலி கட்டினா என் புருஷன் எனக்கு தாலி கட்டணும். அப்படி தானே கட்டணும். அந்த மிஸ்டேக்னால அவ கல்யாணம் முடிச்சு 2 வருஷத்துல 3 பிள்ளைக்கு தாயாயிட்டா. ஓ அப்படி. அப்ப நீ அவளை கட்டிதானே உனக்கு பிள்ளை கிடைச்சிருக்கும்ல. தப்பு பண்ணிட்ட. மாத்தி போய் இவளை கட்டிட்ட. தப்பு இருக்கு. அதனால ஏன் அண்ணா ஒரே ஒரு பிள்ளை இல்லை என்ற நாகக்கன்னி பெண்கொடியானவள், நாகக்கன்னி பெண்ணானவள் எப்படி அழுது புலம்புகிறா பாருங்க. எப்படி அம்மா அழுது புலம்புகின்றாள். எங்கனவா ராஜமன்னா, எங்கனவா ராஜமன்னா, எனக்கு வாய்த்த பிராணநாதா, ஓட்டு வண்டி கட்டிக்கிட்டு குச்சாலம் போனாலும் குச்சாலத்து மக்கள் எல்லாம், குச்சாலத்து மக்கள் எல்லாம் என்ன குழந்தை இல்லாமலடி என்பா. குச்சாலத்து மக்கள் எல்லாம், குச்சாலத்து மக்கள் எல்லாம் குழந்தை இல்லாமலடி என்பா. சாமி மன்னவரை மணவாளா, மன்னவரை மணவாளா, மகுடமுடி ராஜமன்னா, மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மலையாளம் போனாலும் மலையாளத்து மக்கள் எல்லாம், மலையாளத்து மக்கள் எல்லாம் என்ன மதலை இல்லாமலடி என்பா. மலையாளத்து மக்கள் எல்லாம், மலையாளத்து மக்கள் எல்லாம் பாதாள மலடி என்பா. எதிர்த்த வீட்டு காரி இருக்கா பாருங்க. என்ன எகழ்த்தனமா பேசுகிற ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி நான் கூட்டு வண்டி கட்டிக்கிட்டு குச்சாலம் போனாலும், குச்சாலம் போனாலும் குச்சாலத்து மக்கள் எல்லாம் என்ன குழந்தை இல்லாமலடி என்கிறாளே. ஐயோ தெய்வங்களே. நான் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மலையாளம் போனாலும், ஆமம்மா மலையாளத்து மக்கள் எல்லாம் நான் வாரம் மலடின்னு சொல்லுகிறான். ஒரு நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம், ஒரு சொல்ல கொட்டுனா அள்ள முடியுமா? ஓ அதுக்கு தான் பாட்டே எழுதிருக்கான். எப்படி? வேத நெல்ல கொட்டா அள்ளிடலாம் சொல்லல. நான் பாடையில எல்லாத்துக்கும் காத்துல ரத்தம் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்பப்போ இப்படிதான் ஒரு மாதிரி மாறுவேன். ஆமா கூட்டம் இல்லைன்னா நல்லா விடுவேன். சரி. இங்க ஆத்தாளோட வாசல்ல சீனி போட்டாலும் சீனி கிலோ வராது. அது அப்பேற்பட்ட கூட்டம் இருக்கறனால கொஞ்சம் பாட வராது. கொடுத்து வச்சிருக்கணும்யா. கண்டிப்பா எடுத்து வச்சு பிறந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா. இந்த 2026 அம்மாவோட வாசல்ல நமக்கு ஆரம்பிக்குன்னு சொன்னா அது எப்பேற்பட்டது பாத்தீங்களா? ஆமா. அடேங்கப்பா இந்த வருஷம் லீவே இல்லாம அடிதான் உனக்கு. எல்லாருக்கும் சரி ஹேப்பி நியூ இயர் சொல்லுப்பா. நான் சொல்ல மாட்டேன். அஸ்கு புஸ்கு. அனைத்து பக்தர்களுக்கும் முத்தாரம்மன் அருளோடு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். சேம் டு சொல்ல மாட்டீங்களா? ஒரே ஒண்ணு கேட்கத்தான் அவங்க மட்டும் தான் நியூ இயர் நினைக்க, மத்த எல்லாருக்கும் இன்னும் பழைய வருஷத்துல இருங்க. கொஞ்ச நேரம் அப்பா ஒரு குத்து பொங்கல் சாப்பிட்டு வந்துருப்பான்னு நினைக்கிறேன். கீழே உட்கார்ந்து அந்த காத்தாடிக்கிறதுக்கும் ஆரியங்காவு பாட மாதிரி அப்படியே ஒரு கீழ இருந்து கல்ல பறிக்கிறியோ அவரு. கல்லு கிடைக்காது. ஏ மன்னவரே மணவாளா நீங்கள் மகுடமுடி ராஜமன்னா, என் கணவா என் துரையே என்ன மலடி மலடி என்று இந்த மாநிலத்தில் பேசுறார்களே மன்னா. மன்னவா மலடி மட்டும் அது உன்ன சண்டாளி மாண்டிட்டாலும் குத்தமில்லை, மாண்டிட்டாலும் குச்சமில்லை. நான் பெண்ணாக பிறக்கலாமா, இந்த பூமியில வாழலாமா, என் கணவா மங்கையாக பிறக்கலாமா, ஒரு மதலை இல்லாத மலடி இந்த மாநிலத்தில் வாழலாமா என்று சொல்லி நான் பெண்ணா பிறக்கமுன்னா ஒரு கல்லா பிறந்திருந்தாலும் கடவுளா செதுக்கி என்ன கும்பிட்டு இருப்பாங்களாம். ஆனா நீ கல்லா பிறந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா? எங்க வீட்டு பாத்ரூம்குள்ள போட்டு உன்னை சோப் போடுறதுக்கு யூஸ் பண்ணிருப்பேன். ஆமா. இப்படி பிள்ளை இல்லாத குறைகளை நாகக்கண்ணி சொல்லும் பொழுது பார்த்தா நாகராஜ எட்டி நாகு சொல்லுங்க, பிள்ளை இல்லன்னு கவலைப்படாதம்மா. ஆண்டவனோட அருள் இருந்தால் நமக்கு ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும். ஈசனோட அருள் இருந்தால் நமக்கு எப்படியாவது குழந்தை கிடைக்கும். எப்படியாவது குழந்தை கிடைக்கும் அம்மா. கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே, கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே. கணவனாரும் இருக்கணுமா, கவலைப்படாதே, கணவனாரும் இருக்கணுமா, கவலை
உனக்கு ஆண் குழந்தை மேல ஆசை இருந்ததுன்னா இந்த புருஷன் எடுத்து வச்சுக்கட்டி, சரி எனக்கு பெண் குழந்தை மேல ஆசை இருந்தா நான் ஒன்னு எடுத்து வச்சுக்கிடுது. நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் ஆறுதலை சொல்லி பாக்குறாரு. அட பைத்தியக்கார, ஏ நாகராஜா, என் கனவா என் துறையே, அன்பார்ந்த பக்தர் கொடிகளுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் என்னவென்றால், வெள்ளாளங்குளத்தைச் சேர்ந்த முத்துமாரி என்னும் சிறுமியின் அம்மா வில்லுமேடையில் அருகில் காத்து கொண்டு இருப்பதால் அந்த முத்துமாரி என்னும் பெண் உடனடியாக அருள்மிகு முத்தாரம்மன் கோவில் முன்பு வில்லுமேடை அருகில் வருமாறு தங்களை விழா கமிட்டி சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். என் கனவா என் துறைய, உனக்கு நாம் பிள்ளை எனக்கு நீ பிள்ளைன்னு 4 சோத்துக்குள்ள சொல்லிக்கிடலாம். வீட்டுக்குள்ள நம்ம சொல்லிக்கிடலாம். நாம் இருவர் நமக்கே இன்னொரு 4 சந்திக்குள்ள சொல்லிக்கிடலாம். ஆமா. இந்த மாதிரி கூட்டத்துல வந்து இருக்கும்போது என் கூட படிச்சவளா என்கிட்ட என்ன கேப்பா, ஒண்ணா வந்து உட்கார்ந்திருப்போம், என் கூட எப்படியாவது ஒண்ணா சந்திச்சிருப்போம். சரி. ஏன்னா 8 திசையில இருந்து அம்மாவோட வாசலுக்கு கூட்டம் வரும். ஆமா. அப்பம்போது என் கூட படிச்சவ என்கிட்ட என்ன கேப்பா, ஏடி கல்யாணம் முடிச்சு உனக்கு எத்தனை புருஷன் இருக்குன்னு கேப்பா. காலேஜ்ல அத்தனைய பாத்துனியேடி, இப்ப எத்தனை கட்டுற, உன் வாயில பெனாயில ஊத்த, கல்யாணம் முடிச்சிட்டு உனக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு கேப்பா. ஆண் பிள்ளை எத்தனை பெண் பிள்ளை எத்தனை தான் கேப்பா. அதுவும் அப்படி கேட்க மாட்டா, உனக்கு பிறந்தது எத்தனை ஊருக்கு பிறந்தது எத்தனைன்னு கேப்பா. அப்படியே கேப்பா. ஏத்த நீ பயப்படாததா, உனக்கு பிறந்ததுன்னு சொன்னா ஆண் குழந்தைகள், நீ என்னத்தை தான் விளக்கு மாட்டு அடிச்சாலும் பச்சை மட்டை காய வச்சு அடிச்சாலும் உன் கூட தான் இருப்பான். கல்யாணம் முடிச்ச அடுத்து அம்மா கால சுத்தி சுத்தி வருவான். அதான் உனக்கு பிறந்தது. ஊருக்கு பிறந்ததுன்னா என்ன அர்த்தம், நீ காக்கா பேர் ஆக்காமி ஆக்காமி குழு பூச்சாண்டி பேர் என்னத்தை தான் ஜோர் ஊட்டி வளர்த்தாலும் கல்யாணம் முடிச்ச அடுத்து போயிட்டு வரமா அப்படிம்பா, அப்பவ பாத்துக்கோ, அது ஊருக்கு பிறந்தது. அதனால அது ஊருக்கு பிறந்தது. அப்ப இனிமே நாளைக்கு எல்லாரும் கேளுங்க, அதனால உடுக்குக்காரன் பாக்கான் ஊருக்கு பிறந்ததா. சரி, குழந்தை இல்லாம வருத்தப்படுதா ஐயா, இந்த வயசுக்கு மேலையா காடு வா வாங்க வீடு போவாங்க சங்கடமா. இப்படி தெரு வீதிக்கு போகும்போது உங்களை பார்த்து பிள்ளைன்னு சொன்னா இனி எகழ்த்தனமா பேசுவோம். அதனால தாம் பிறக்கணும் பிள்ளை, தன்னோடு பிறக்கணும் பிறவி, தன்னோடு பிறக்கணும் பிறவி. இதுக்கு மேல பிள்ளை இல்லைன்னு சொல்லி கவலைப்படாத, ஆண்டவன் எண்ணி ஒரு தவம் இருந்து பாப்போம். அந்த ஆண்டவன் நினைத்தால் எதுனாலும் நடக்கலாம். ஈசனுடைய அருள் இருந்தால் எப்படியாவது குழந்தை கிடைக்கும் என்று சொல்லி நாகராஜன் நாகக்கனியும் ஆண்டவன் எண்ணி தவம் இருக்க வேணும் என்று ஒரே ஒரு பிள்ளைக்காக எப்படி தவம் இருக்கிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா தவம் இருக்கின்றார்? அரணை நல்ல அரணை என்று அருந்தவம் செய்து வாரார். சிவனை நல்ல சிவனை என்று சிவனை நோக்கி தவம் இருந்தார். பகவானை நோக்கி அல்லோ நோக்கி அல்லோ பாரதவோ செய்து வாரார். பகவானை நோக்கி அல்லோ நோக்கி அல்லோ ஈஸ்வரனை சுவாமி நோக்கி அல்லோ நோக்கி அல்லோ இருந்து தவம் அவர்கள் செய்து வாரார். நோக்கி அல்லோ இருந்து தவம் தாய் செய்து வாரார். இப்படியாக நாகராஜன் நாகக்கண்ணியும் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி அப்படி அரகரா சிவசிவா சிவசிவா அரகரா அண்ணாமலை நாதா மாலா நாதாயா நாதா உண்ணாமலை பாதகா பாலகா தென்னாட்டுடைய சிவனே போற்றி 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 எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய எப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பிள்ளைக்காக மனம் உருகி உருகி ஆண்டவனை எண்ணி தவம் இருந்து வருகிறார்கள். தவம் இருந்து வருகிறார்கள் அல்லவா? 1 வருடம் 2 வருடமா? கிடையாது கிடையாது, 12 வருடம்.
12 சரி 12 வருடமாக 12 இயர்ஸ் ஆகும்னு சொல்லுதா. ஆமா. சரி நாகராஜன் நாகக்கன்னியும் ஒரே ஒரு பிள்ளைக்காகவே தவம் இருந்து வருகிறார்கள். ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருந்து வருகிறார்கள் அல்லவா, கணவனும் மனைவியுமாக. இவர்கள் இருவரும் நாகலோக வட்டணத்திலே தவம் இருக்க ஆதி வெள்ளி என்னும் கைலாசத்திலே இருக்கக்கூடிய ஆதிசக்தி பார்வதியானவள் ஆண்டவனிடத்திலே என்ன கேட்கிறா தெரியுமா? என்னம்மா கேட்கின்றா? ஆண்டவனே பகவானே அரணாரே ஈஸ்வரனே, ஆண்டவனே பகவானே அரணாரே ஈஸ்வரனே, பாரில் உள்ள படியளப்பை பார்வதி நாம் பார்க்க வேண்டும். பாரில் உள்ள படியளப்பை பார்வதியால் பார்க்க வேண்டும். உலகில் உள்ள இந்த படியளப்பை முத்தமியால் நானோ பார்வதி பகவானே சொல்லுமா, பரம்பொருளே சொல்லுதா. நாதா இருக்கட்டுமா பாட்டுமா? கணவனை சரி மனைவி 2 வார்த்தை அன்பா கூப்பிடத்தான் செய்யும். பாசமா கூப்பிடுதா ஆண்டவா? இப்பவும் கூப்பிடுதால. நான் புருஷா, நாய் புருஷனா? நான் யாம் புருஷங்கத நான் புருஷா. எங்க வீட்ல எல்லாம் கூப்பிடுவாங்க. எப்படி? ஏ செல்வினப்பா. சரி. ஏ சத்யாப்பா. உங்க வீட்லயாவது பரவாயில்ல, நல்ல முறையில இருக்கு. சரி. நம்ம மாமா வீட்ல எல்லாம் எப்படி? ஏ லூசு பையன் மவனே. பிள்ளை அழுவுதல கோயிலுக்கு தூக்கிட்டு போல. அவ்வளவு அழகா கூப்பிடுதா. என்ன லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாங்க. அது எருக்கலமும் மாலை மாத்தி கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் பாத்துக்கோ. ஆமா. சரி சரி. அப்போ பார்த்தா பார்வதி, ஆமாம்மா, ஆண்டவா படியலக்க போகும்போது தினந்தோறும் போறீங்க இல்லையா? சரி. இன்னைக்கு நானும் உங்களோட வரேனே. ஏ அம்மா பார்வதி, பாரில் உள்ள படியலப்போ பார்வதி நாம் பார்க்கணும். இந்த உலகில் உள்ள படியலப்பை உத்தமியால் பார்க்க வேண்டும் அல்லவா? பார்வதி நீயோ பெண்ணா பிறந்தவா. சரி. இலகுன மனசு. ஓ இலகுன மனசு. உன்னை இந்த பூலகத்தை கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கயே. சரி. ஓ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இப்ப சொன்னியலே பெண்ணா பிறந்தவளுக்கு இலகுன மனசுன்னு. சரி. அத நான் போன மாசம் தான் தாய் பார்த்தேன். எங்க பார்த்தேன்? எங்க போயிருந்தோம்? ராமநாதபுரம் மாவட்டம் போயிருந்தோம் பாத்துக்கோ. சரி. என்ன கோயில் போயிருக்கோம்? இப்போ முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அங்க என்ன கோயில்? என்ன கோயில்? வடக்குத்தியம்மன் கோயில் பாத்துக்கோ. வடக்குத்தியம்மன் வில்லு சாமான் சட்டு எல்லாம் கோயில வச்சிட்டு கோயில விட்டு வெளியே வரேன். சரி. அருள்மிகு வடக்குத்தியம்மன் கோவிலில் குத்து விளக்கு பூஜை நடைபெறுவதால் பெண்கள் அனைவரும் வாங்க. ஓ அங்க சொல்லி வடக்குத்தியம்மன் கோயில்ல. சரி. அப்ப குத்து விளக்கு பூஜை நடக்க போகுது. பெண்கள் வருவாங்கன்னு நினைச்சியா? இல்லதா, குத்து விளக்கு பூஜையில பங்கேற்றோம்னு சொன்னா குறைகள் எல்லாம் ஆந்தா தீத்து வைப்பான்னு ஒரு ஐதீகம். தீத்து வைப்பான். நானும் சரி அப்ப இந்த அக்கா மாதிரிலாம் பங்கேற்கட்டும், அவங்க கிட்ட நமக்கு இருந்தா அவங்களுக்கு கொடுக்க ஒரு அருள் நமக்கு கொஞ்சம் கிடைக்கும்னு சொல்லி சரின்னு போயிட்டேன். போய் நின்னாச்சு. கோயில் கருவறையில இருந்து மெயின் ரோட் வர ஒரு 3900 பொம்பளைல இம்மா பெரிய குத்தோலக்கு தூக்கிட்டு உட்கார்ந்திருக்காங்க. அதான் போதும். பட்டச்சம்பளம் போட்டு அந்த மைக்ல சொல்லுவாங்க பாத்துக்கோ. தீவத்தை கொளுத்தி தீவத்தை பொருத்தி தீவை ஏத்துவாங்க பாத்தியா? அப்போ ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அந்த மந்திரத்தை சொல்லி குத்துவிளக்கு பூசையிலையா? ஆமா. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. கனகா போட்டிருக்க கம்மல பாரு. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டி மேக்கப்ப பாரு. அதையும் பாக்கா. அங்க கதையை கேளுதா. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. கீழ் வீட்டுக்காரியா மேல் வீட்டுக்காரன் பாக்காம பாரு. அப்ப குத்துவிளக்கு பூசையில தான் நடக்குங்க. நீ சொன்னீல பெண்களுக்கு இலகன மனசுன்னு. அந்த இலகன மனசுன்னு அங்கதான் பாரு. என்ன 2 பேர்கிட்ட தான் மைக் இருக்கும். மிச்ச எல்லாம் கூட்டத்தோட கோவிந்தா போடுவாங்க. கூட்டத்தோட கோவிந்தா போடுவாங்க. கை மட்டும் தான் விளக்குல இருக்குமே தவிர கண்ணு இங்கனிக்கு பரலமோ இங்கனிக்கு பரலமோ. சிசிடிவி கேமரா 2x 8x ஸ்கோப்ல அடிக்கும். மிலிட்டரிக்காரன் முன்னாடி பாரு செயினை திருப்பிட்டா இந்த கோயில் உடைக்கு. ஐயோ செயின் இந்த முத்தாரம்மன் கோயில் அந்த விழாதோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லக்கூடாது. பட்டு எடுத்திருக்காங்க 3400 ரூபாய்க்கு பட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. பேசத்தானே செய்வாங்க. அதே போல பகவான் சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறாரு? பார்வதி, இந்த பூலோகத்துல எல்லா மக்களையும் நான் ஒண்ணு போல படைக்கல. கிடையாது. கூன் குருடு நொண்டி சப்பானி வலியவர் எளியவர் இருக்கவன் இல்லாதவன் பணக்கார ஏழை பிள்ளை இருக்கவன் பிள்ளை இல்லாதவன். அது லிஸ்ட் பெருசா இருக்கு. இப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக படைச்சிருக்கேன். நீ என் கூட வந்தேன்னு சொன்னா நீ இலகுன மனசுக்காரி இவன் ஏன் இப்படி இருக்கா இவன் ஏன் இப்படி இருக்கான்னு கேட்ப. ஆமா கண்டிப்பா கேட்பல. அதனால நீ கைலாசத்துல இரு. அத்தான் போய் படி இழந்துட்டு வா. சுவாமி இல்லை ஆண்டவா, நான் வாயை திறக்க மாட்டேன். ஆனா என்ன கூட்டிட்டு போறீங்களே. வாங்க சுமி. சரி பார்வதி, உன்னை படி இழக்க கூட்டிட்டு போறேன். ஓ வாயவே திறக்க கூடாது என்று பகவானும் பார்வதியும் படி இழக்க வேண்டும் என்று எங்கு வருகிறார்கள் தெரியுமா? கைலாசம் தான் கடந்து கண்டவன சோலை விட்டு. கைலாசம் தான் கடந்து கண்டவன சோலை விட்டு. நாளி நல்லதினை எடுத்து நாடு எங்கு வருகிறார். உலக்கு நல்ல தினை எடுத்து தினை எடுத்து சுவாமி தினை எடுத்து இந்த உலகமெல்லாம் வருகிறாரே வருகிறாரே. பகவான் உலகமெல்லாம் வருகிறாரே வருகிறாரே. சுவாமி தினை எடுத்து வருகிறாரே
என்று சொல்லி பூலோகத்திற்கு வரும் பொழுது ஆதிசக்தி பார்வதியானவள் ஆண்டவனிடத்திலே கேட்கிறார். என்ன கேட்கிறா? அன்பார்ந்த பக்தர் கோடிகளுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் என்னவென்றால், ஒரு சிறுமியின் தங்க செயின் ஒன்று கூட்டத்திலே தவறப்பட்டது. யார் கண்டெடுத்தாலும் உடனடியாக அலுவலகத்தில் கொண்டு வந்து கொடுக்குமாறு தங்களை விழா கமிட்டி சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் அன்பார்ந்த பக்தர் கோடிகளுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள், வந்திருக்கும் தாய் குலங்கள் சகோதரர்கள் எல்லோருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். ஒரு சிறுமியின் தங்க செயினானது காணவில்லை. கண்டெடுத்தவர்கள் உடனடியாக அலுவலகத்தில் கொண்டு வந்து கொடுத்து முத்தாரம்மன் அருள் வச்சு செல்லுமாறு தங்களை விழா கமிட்டி சார்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முக்கிய வேண்டுகோள், கோயில் சார்பாக கூட்ட நெரிசல் கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் தங்களுடைய குழந்தைகள் தங்கள் கொண்டு வந்த பொருட்கள் அனைத்தையும் பாதுகாப்பான முறையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா கூட்டம் வழக்கத்தை விட இன்று அதிகமாக கூட்டம் இருக்குது. அதனால் கொண்டு வந்த உடைமைகள், தங்களுடைய பொருட்கள், தங்களுடைய குழந்தைகள், சொந்தக்காரர் எல்லாரும் அப்படி ஒன்றா நின்றுக்கங்க. எல்லா பொருட்களையும் பத்திரமா பார்த்துக்கங்க. கிளி அடகாத்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. சரி அத்தா. அப்ப பார்வதியானவள் பகவானிடத்துல கேட்கிறார். என்ன கேக்குறா? அந்த வார்த்தையை நிறுத்துங்கள். ஸ்டாப் ப்ளீஸ். அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது. ஆமாம்மா. இரண்டு பாம்பு ரெண்டு தவம் இருக்கிறது. என்ன விவரம்? என்ன காரணம்? பார்வதி இந்த நாகலோகத்தை ஆட்சி செய்யும் நாகராஜ நாகக்கண்ணி ஒரே ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்கிறார்கள். அவர்கள் இருவேர்களுக்கும் பிள்ளை வரம் கொடுக்கணும்னு சொன்னா ஏட்டின் பிரகாரம் படி எடுத்து பார்க்கணும். பார்க்க வேண்டும் அல்லவா? அப்ப ஏட்டின் பிரகாரம் படி பார்க்கணும் என்று சொன்னா ஆமாம்மா சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து பார்க்கும்போது நாகராஜ ஏட்டில் என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கிறது? இந்த நாகராஜ மன்னனுக்கு சுவாமி 7 தலைமுறைக்கும் அவனுக்கு ஏதும் பிள்ளை கிடையாதையா. 7 தலைமுறைக்கும் இந்த நாகராஜ மன்னனுக்கு 7 தலைமுறைக்கு ஏதும் பிள்ளை கிடையாது. முன்னொரு காலத்திலே வேடவனாய் பிறந்து அணில் பிள்ளை கீரி பிள்ளைன்னு சொல்லி பிள்ளைகளை சுட்டு சாப்பிட்டு இருக்கான். சுட்டு தின்ன காரணத்தினால் அதனால நாகராஜனுக்கு பிள்ளை கிடையாது. அப்ப நாகக்கண்ணி ஏட்டெடுத்து பார்க்கும் பொழுது அந்த நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும் 7 தலைமுறைக்கும் ஏதும் பிள்ளை கிடையாது. நாகக்கண்ணி ஏட்டெடுத்து பார்க்கிறாரு சித்திரபுத்திரன் ஐனாரு. நாகக்கண்ணி ஏட்ல எப்படித்தான் இருக்கு? அவளுக்கு 7 தலைமுறைக்கும் பிள்ளை இல்ல. ஏதும் பிள்ளை கிடையாது. போன ஜென்மத்துல மருத்துவமா பிறந்து 7-8 பிள்ளைகளை திட்டம் போட்டு கருகளித்தா. கருகளித்த காரணத்தா அவளுக்கு கை குழந்தை கிடையாது. சுவாமி காரணத்தா இந்த நாகக்கண்ணி பெண்ணானவள் கருகளித்த காரணத்தால் அவளுக்கு கை குழந்தை கிடையாது. உடனே பார்வதி அம்மா சொல்லுகிறான், போன ஜென்மத்துல தானே பாவம் செஞ்சாங்க, இந்த ஜென்மத்துல பிள்ளை வரம் கொடுத்தே ஆகணும் என்று சொன்ன பொழுது பாவம் செய்த இவர்களுக்கு பகவானால் பிள்ளை வரம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கணும் என்றால் சக்தி நீயே போய் பிள்ளையா பெற என்று சொன்ன உடனே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வார்த்தை கேட்டு பார்வதி அம்மாளுடைய 1008 சொரூபத்தில் அரை சொரூபத்தை எடுத்து 8 அமிர்த கலசத்துல பிடித்தெடுத்து நாகராஜன் கையில் கொடுக்க நாகராஜன் வாங்கி கொண்டு நாகக்கண்ணி கை கொடுக்க நாகக்கண்ணி பெண்ணானவள் 40 நாள் அடைகாத்தா. 40 நாள் அடகாக்குறா. முடிஞ்சா 41ஆம் நாள் பிறக்க போது எந்த பலனும் இல்லைன்னு நினைக்கிறா. வருஷம் வரை பிறக்க போது ஆண்டவன் சிவபெருமான் வலதுகை பெருவலை எடுத்து நாகக்கண்ணி வால் பகுதியிலே தொட தவத்தை விட்டு வழி நடந்தால் அந்த நாகக்கண்ணி பெண்ணானவள் 41ஆம் நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமை என்று மதியம் போல இந்த மதிய உச்சி வேளையில கோல வெளியழகி குங்குமுக ஒட்டழகி அவ சேலை கட்டும் இடையழகி செந்தூர ஒட்டழகி அக்காதங்க 8 பேரு என் தாயாகப்பட்ட குலசையான முத்தாரம்மா ஆதாளி ஓட்டி எப்படி வந்து பிறக்கிறா தெரியுமா? ஏதாவது 41ஆம் நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில தாய 8 நல்ல கலசத்திலே யாரெல்லாம் பிறக்க போறா தாய முதலாவது கலசத்திலே
பக்த கொடிகளுக்கு ஒரு வேண்டுகோள், எல்லாரும் அங்கே போய் அமருங்க. இது என்னது நிகழ்ச்சியா என்னதுங்க? அன்பார்ந்த பக்தர் கொடிகள் அப்படியே அமர்ந்தா பின்னால இருக்கிறவங்க வர தெரியுமா? விழா கமிட்டி சார்போடு சொல்லப்படுகிறது. ஆங்காங்கே நிற்கும் பர்கள் அப்படியே அமர்ந்து சொன்னா எல்லாரும் சந்தோஷமா நியூ இயர் கொண்டாடிக்கலாம். ஹலோ, இப்போ எல்லாரும் அப்படியே பின்னாடி போங்க. எல்லாருமே பின்னாடி போயிட்டு அங்கங்க அமருங்க. ஹலோ 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 ஐமா, அப்படியே எல்லாரும் கீழே அமருங்க. இந்த சாமி ஆடுறவங்களும் அப்படியே அவங்கவுங்க இடத்துல உட்காந்து ஆடுங்க. அங்கங்கே எந்திரிக்க வேண்டாம். கீழே எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்தாதான் எல்லாரும் பார்க்க முடியும். கொஞ்சம் அமருங்க அண்ணாச்சி, கொஞ்சம் கீழே அமருங்க, கொஞ்சம் அமருங்க. அப்படின்னா படிக்க முடியும். இந்த சாமி ஆடுறாலும் இருந்த இடத்துலயே ஆடுங்க. அங்கங்கே எந்திரிச்சுலாம் வர வேண்டாம். ஹலோ, எல்லாரும் அங்கங்க பின்னாடி தள்ளி நில்லுங்க. இது என்னதுமா இது? இது ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற இடம் மாதிரியா இருக்கு. ஒரு கோயில், எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த கோயில். 19 வருஷமா இந்த பால் கொடுத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குமலம் போட்டு ஆள் மேலே விழுந்தா இந்த கோயில் முதல்ல அது தெரிஞ்சுக்கங்க. அவங்க அவ்வளோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. எல்லாரும் பின்னாடி உட்காருங்க. ஹலோ, என்ன காணும்? பாட்டி எங்க வெள்ளார மேல பாட்டி எங்க இருந்தாலும் வாங்க. இந்த பாட்டி இங்க தான் நின்னுச்சு. சாமி ஆடுறாங்க காணோன்ட்டு. ஆமா ஏமா பாட்டி இப்படி சாமி பாட்டி இப்படிங்க. பில்லு மேடைக்கு மட்டும் முன்னாடி வராம கொஞ்சம் சைடுல இருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ப்ளீஸ் தயவு செய்து அவ்வளோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ரைட்டை கொஞ்சம் முன்னாடி மட்டும் வராம அப்படியே இருங்க. அம்மாவுடைய வாசல்ல எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் சிறப்பாக பண்ண முடியும். இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கக்கூடாது, அதான் முக்கியம். ஓகே, உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா ஏன் இப்படி பண்ணுறாங்கங்கிற கடுப்பு வந்துடும். கடுப்போ வெறுப்போ அந்த இடத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஓகே, இதே மகிழ்ச்சியோட கண்டினியூ பண்ணலாம். அண்ணாச்சி அப்படியே சிறப்பாக காமதேனு குரூப் சார்பாக பேசுகிறோம். தயவு செய்து இந்த மாதிரி இந்த ஆடுறவங்க எல்லாம் கொஞ்சம் ஓரமாக இருங்க. இங்கே இது இடைஞ்சல் பண்ணக்கூடாது. இது பக்தர்கள் வந்து பார்க்குற இடம். பின்னாடி உள்ளவங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் அப்படி ரவுண்ட் இருக்கு. ஏன் சொல்கிறது புரியுதா? இப்படி தமிழில் தானங்க சொல்கிறேன். ஒரு கோயிலுக்கு வர்றவங்க எவ்வளோ அழகாக அடுக்கு உடக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிற பேச்சே கேட்கறதுல எப்படி அவங்க ப்ரோக்ராம் பண்ணுவாங்க? ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி தாயே வேலை நல்ல வேலையாச்சு. பொல்லாத காளி அம்மா மண்ட ஓட்டு மாலக்காரி, இவ மலக்காட்டு பூசக்காரி, இவ மஞ்ச நல்ல புடவக்காரி, மாயந்தங்க காளியவே கொலசையால முத்தாரம்மா, அக்காலும் தங்கையுமா, ஈராட்டு காரியம்மா, தாயா இருக்க குடி மாரியம்மா, ஆடி வரும் அம்மாளுக்கு நீங்க போடுங்கம்மா ஒரு குலவை. பொல்லாத காளியவ உனக்கு பொன்னால மணிக்கொலவ, தாய மத்தியான மதியம் போல ஆத்தா மதியம் உச்சி வேலையில வேப்பிலைய கையில் எடுப்பா, தாய விளையாடி மாறாள வெள்ளிச்சபா வரதக்காரி, ஆத்தா வேப்பிலைக்கு சொந்தக்காரி, மாறாளே முத்தாரம்மா, அம்பிகைய மாரியம்மா, தாய மாறி மாறி பிறந்தவளா இருக்கக்குடி மாரியம்மா, தாய ஈராட்டு காரியம்மா, கொலசையால முத்தாரம்மா, இவ பூச்சடையழகி, தாய ஆரவார சொர்வக்காரி, உனக்கு நாகம் கொடை பிடிக்க தாய நல்ல பாம்பு தாளாட்ட, அவனுக்கு வீரப்பெல்லாம் விரிசலையா, தாய விரித்தான தலைமுடியா, பாம்பிருந்து படம் எடுக்க பொல்லாத காளியம்மா, உனக்கு பக்தரெல்லாம் கொலவையிட கொலசேகர வட்டாரத்தில் குடிகொள்ளும் முத்தாரம்மா, ஆத்தா கொலக்காரி சாலக்காரி, இவ கொலசையால சொந்தக்காரி, தசரா நாயகியா, காளி வேஷம் போட்டுக்கிட்டு கட்டழகி முத்தாரம்மா, மண்ட ஓட்டு மாலக்காரி, மலைக்காட்டு பூசக்காரி, ஆளாள காளியம்மா, பொல்லாத நீலியோடி அம்பிகைய முத்தாரம்மா, இவ மஞ்சள் வட்டாடை கட்டி ஓடிய ஓடிய மைதிட்டி ஒட்டு வச்சு
சின்ன பெண்ணா வந்தவளா சித்தாதா சித்தாதா தண்ணிக்குள்ள 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 சின்னப்படா வந்தவளோ ஏன் வேலை நல்ல வேலையம்மா விளையாட நேரம் நல்ல வேலையம்மா விளையாடும் நேரம் அப்போ நல்ல சடையழகி ஆரவார சொருவக்காரி நல்ல சடையழகி ஆரவார சொருவக்காரி வெள்ளிச்சவ வரதக்காரி வெள்ளிச்சவ வரதக்காரி வரதக்காரி காளியம்மா காளியம்மா இவ வேப்பிலைக்கு சொந்த காரி வேப்பிலைக்கு சொந்த காரி வெள்ளிச்சவ வரதக்காரி வெள்ளிச்சவ வரதக்காரி காளியம்மா வேப்பிலைக்கு சொந்த காரி இவ மஞ்ச நல்ல புடவை காரி மஞ்ச நல்ல புடவை காரி புடவைக்காரி முத்தாரம்மா இவ மையுருண்ட கண்ணழகி மையுருண்ட மஞ்சள் புடவைக்காரி மஞ்சள் புடவைக்காரி புடவைக்காரி மயூருடைய கண்ணழகி மயூருடைய கண்ணழகி தாய வேலை நல்ல வேலையம்மா நல்ல வேலையம்மா. பொல்லாத காளியம்மா பொல்லாத காளியம்மா. உனக்கு விளையாட நேரமாச்சு விளையாடும் நேரமாச்சு. இவ காளி காளி என்றொருத்தி காளி. காளீஸ்வரி என்றொருத்தி வாடி, வாடியா. பொல்லாத நீலியம்மா இவ அக்கினி சட்டிக்காரி அடங்காத கோவக்காரி தாய தீச்சட்டிய கையில எடுப்பா பூச்சட்டிய மாத்திடுவா வடிவழகி முத்தாரம்மா இவ ஆங்காரி ஓங்காரி ஆயிரத்தெட்டு சொருவக்காரி இவ மஞ்ச நல்ல புடவை கட்டி ஆட்டா மைதீட்டி பொட்டு வச்சு செக்காச்சா வப்பழகி செந்தூருக்கே பொட்டழகி வாடியா, வாடியா. ஆங்காரி ஓங்காரி உன்னை நம்பி வந்த மக்களுக்கு நாயகிய முத்தாரம்மா இவ நல்வாக்கு சொல்லுவாளா உனக்கு வில்லோடு மனசோடு இவ விளையாடி வாராளே 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 இவ கடற்கரையில நீராடி அப்பூசடையோடி ஆரவார சர்வத்தோடு ஆரவார சொருவத்தோடு அலறிக்கொண்டு வாராளே கொண்டு வாராளே. நாகம் கொடை பிடிக்க நாகத்தை கொடை பிடிக்க. நல்ல பாம்பு தாளாட்ட நல்ல பாம்பு தானா. இருந்து படம் எடுக்க பாம்பிருந்து படம் பிடிக்க. பக்தரெல்லாம் குலவம் போட பக்தரெல்லாம் குலவையிட. மத்தியான உனக்கு மதியம் போல மதியம் போல. மதியம் போல மதியம் போல. எனக்கு மதிய உச்சி வேளையில மதியம் போல மதியம் போல மதிய உச்சி வேளையிலே. தாய தீச்சட்டிய கையில எடுப்பா கையில எடுப்பா. இவ அக்கினி சட்டிக்காரி சட்டிக்காரி. இவ அடங்காத கோவக்காரி கோவக்காரி. தாய பூச்சட்டிய கையில எடுப்பா கையில எடுப்பா. காளியம்மா காளியம்மா. இவ தீச்சட்டியா மாத்திடுவா தாய கையில எடுப்பா உடனடியா வாதிவா. தாய மண்டை ஓட்டு மாலக்காரி மாலக்காரி. அந்த மலக்காட்டு பூசக்காரி பூசக்காரி. தாய சித்தாத்தா தண்ணிக்குள்ள காளி சின்ன பெண்ணா வந்தவளா வந்தவளோ. கொலசையாலும் முத்தாரம்மா தாய முத்தாரம்மா கோலக்காரி காளியம்மா குலசையாலோ முத்தாரம்மா. தாய முத்தாரம்மா கோவக்காரி காளியம்மா. தன்னானாதீனம் தன்னானாதீனம் தன்னன்னாதீனம் தன்னானே அண்ணனாதீனம் தன்னானே. தனதானனாதீனம் தன்னானே நானனாதீனம் தன்னானே. ஏம்மா தன்னன்னாதீனம் தன்னானே தனதானனாதீனம் தன்னானே ஆளே லங்குமி ஆளே லங்குமி ஆளே லங்குமி ஆளேலோ. ஏம்மா ஆளேலங்குமி ஆளேலோ ஆளே லங்குமி ஆளே லங்குமி வாடியா, வாடியா. ஆளேலோ. எங்க கண்டாய் பெண்ணை எங்க கண்டாய் இந்த முத்தாரம்மனை எங்க கண்டாய் முத்தாரம்மனை எங்க கண்டா. காளியம்மனை எங்க கண்டாய் காளியம்மனை எங்க கண்டா. நம்ம குலசேகர பட்டணத்தில் இந்த முத்தாரம்மனை நானும் கண்டேன் ஆளே லங்குமி ஆளே லங்குமி ஆளே லங்குமி ஆளேலோ. ஏம்மா ஆளேலங்குமி ஆளேலோ ஆளே லங்குமி ஆளே லங்குமி ஆளே லங்குமி ஆளேலோ. உனக்கு மஞ்ச சேலையா மாறா பாந்தாய மடி நிறைந்ததா மல்லிகைப்பூ மடி நிறைந்ததா மல்லிகை பூ. ஆத்தாளுக்கு மடி நிறைந்ததா மல்லிகைப்பூ ஏ காளி மல்லிகை பூ.
பொங்கி ஒரு கொலவைய போடுங்கம்மா சுரேஷ் நையாண்டி மேல குழுவினர் எல்லாரும் வாங்க, உங்க டீமோட வாங்க. அப்படி உங்களுக்கு ஒரு அவார்டை போட்டுருவோம். ஆமாம், தவளை எதில் வேணும் அண்ணாச்சே? என்ன ஒரே ஒரு தவளை ஒன்று மட்டும் 8 ரூபா தலை வச்சுக்கலாம். ஓகே ஓகே. இல்லை ஒரு தள்ளி நின்னுங்க, கொஞ்சம் மறைக்காம பின்னால் நிற்க ஆளுங்க மறைக்காம நின்னீங்க 2 சைடும். அங்கிட்டும் மறைச்சா இங்கிட்டும் மறைச்சா பின்னால் ஆள் எப்படி பார்க்கும்? ஒரு சைடில் ஓரமாக நின்று வீடியோ எடுங்க. சைடில் 2 சைடில் ஒரு ஓரமாக நின்று வீடியோ எடுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஐயா, மேல கலைஞர்கள் யார் இருந்தாலும் உடனே இங்கே ஸ்டேஜுக்கு வாங்க. மேல கலைஞர்கள், பால் கொடுத்துக்கு வந்த மேல கலைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவார்டெல்லாம் இருக்கு. அதனால தயவு செய்து ஸ்டேஜுக்கு வாங்க. ஹலோ, ரெட்டியார்பட்டியை சேர்ந்த சூர்யா அவர்கள் ஏதோ தவறிவிட்டார்கள். அவர்கள் எங்கிருந்தாலும் இந்த வில்லுப்பாட்டு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாராவது அவங்கள கண்டுபிடிச்சாங்கன்னா வில்லுப்பாடு மேடையில் அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க. ரெட்டியார்பட்டி சூர்யா. வெள்ளாலங்குளத்தைச் சேர்ந்த ராமலட்சுமியின் மகள் முத்துமாரி அவர்கள் எங்கிருந்தாலும் கோவிலுக்கு வருமாறு தங்களை விழா கமிட்டியை சார் போட்டு கேட்டுக்கொள்கின்றோம். ஹலோ, மேல கலைஞர் எங்களை இருந்தாலும் உடனே வெள்ளி மாடிக்கு வர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, சுரேஷ் குழுவினர் நையாண்டி மேளம், ஒரு நையாண்டி மேளம் உடனடியாக வில்லுப்பாட்டு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். காமதேனு குரூப் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சுரேஷ் இங்கே தான் இருக்காரு. அவரோட ஆட்கள் யாராவது ஒரு தவளை எடுத்துட்டு உடனடியாக வாங்க. நன்றி நன்றி ஐயா, நன்றி. ஹலோ, தப்புக்காரங்க உடனடியாக அதை எடுத்துட்டு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரே ஒரு தப்பு மட்டும் தலைவா, தப்பாட்டம் வரும். தப்பாட்டக்காரங்க உடனடியாக வெள்ளிப்பாட்டு மேடைக்கு வரவும். போட்
ஹலோ. பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோலையம்மா ஏண்டிய வேதனை தீக்கல பெண்டானே நீயும் அம்மா பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்திய தாக்கல செஞ்ச பாவம் என்ன சொல்லடியே ஆத்தா எந்த காயமுமே யாருமே நீ பார்த்தா பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோலையம்மா ஏண்டிய வேதனை தீக்கல பெண்டானே நீயும் அம்மா பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்திய தாக்கல சீதத்தி குளிச்சு ராமனத்தான் நம்ப வச்சா ராமாயணம் சொன்ன செய்திதான் கோவம் கொண்டலிருந்து கண்ணைதான் ஊரறிச்சா நானும் கூட அந்த சாதிதான் மேகம் கருக்கணும் மேற்காத்து அடிக்கணும் கும்மாரி சேர்ந்து பெய்யணும் ஊரு மத்தியில என் பேரு சுத்தம்னு சாதிசனும் நின்று பேசணும் செஞ்ச பாவம் என்ன சொல்லடியே ஆத்தா எந்த காயமுமே யாருமே நீ பார்த்தா பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோலையம்மா ஏண்டிய வேதனை தீக்கல பெண்ணானே நீயும் அம்மா பெண்வானம் போகணுமா தாண்டி நீ வந்திய தாக்கல பாத மாறலடி பாயெடுத்து போடலடி பத்தினிய பதற வச்ச சாமி சந்ததிக்கு சத்தியமா சேர வந்த பூ ஒண்ணு கருக வச்ச ஊரு சிரிச்சதும் ஓயாம ஏசினதும் உன் காதில் கேட்கவில்லையா நாதி அச்சியுமோ நானாக தவிக்கிறேன் நீ கண்ணில் பார்க்கவில்லையா செஞ்ச பாவம் என்ன சொல்லடியே ஆத்தா எந்த காயமுமே யாருமே நீ பார்த்தா பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோலையம்மா ஏண்டிய வேதனை தீக்கல பெண்டானே நீயும் அம்மா பெண்மான போகணுமா தாண்டி நீ வந்திய தாக்கல போட் போட் ஹலோ. ஐயப்பன் மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக ஒரு தவில் மட்டும் கோவிலுக்கு அனுப்பிவிடுமாறு தங்களை விழா கமிட்டியார் சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம். ஐயப்பன் மேலை இசை கலைஞர்கள் ஒரு தவில் மட்டும் உடனடியாக கோவிலுக்கு அனுப்பிவிடுமாறு தங்களை விழா கமிட்டியார் சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வெள்ளாளங்குளத்தைச் சேர்ந்த சந்தன பாக்கியம் அவர்கள் எங்கே இருந்தாலும் உடனடியாக வில்லு மேடையில் அருகில் வந்து தங்கள் சொந்தக்காரரை பெற்று செல்லுமாறு தங்களை விழா கமிட்டியார் சார்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம். வெள்ளாளங்குளத்தைச் சேர்ந்த சந்தன பாக்கியம் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக கோவிலுக்கு வந்து வில்லு மேடையில் அருகில் வந்து தங்கள் கூட வந்த சொந்தக்காரர் கோவிலில் தனியாக தவித்து கொண்டு இருக்கிறார். அவரை மீட்டு செல்லுமாறு தங்களை விழா கமிட்டியார் சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயனி கண் வளரு தாளேலோ வெப்பில விசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண் வளரு தாளேலோ இந்த உலகையாளும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன் என் கவலை தீர்க்க வேணாமா கண் வளரு தாயி சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயனி கண் வளரு தாளேலோ பாம்பே தலையனதாவே பிழையே பஞ்சுமெத்த ஆட்டா கண் வளர ஆறீரோ பாடும் புள்ள எந்த ஒரு பிள்ளைக்குமே எந்த வரம் கிடைக்கல ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணேல தாயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சே பாதம் திருப்பாதம் அதில் நெஞ்சை எடுத்து வச்சே சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயனி கண் வளரு தாளிலோ
அண்டோம் கிட்டு கிட்டுக்க அங்கமெல்லாம் தான் குலுங்க அண்டோம் கிட்டு கிட்டுக்க அங்கமெல்லாம் தான் குலுங்க அங்காளியா வராளா இவ அங்காளியா வராளா கடலையாளும் காளி இவ சுடலையாடி வராளா கடலையாளும் முத்தாரம்மா இவ சுடலையாடி வராளா கடலையாளி அவ சுடலையாடி வராளோ கடலையாளும் முத்தாரம்மா அவ சுடலையாடி வராளோ போடு தாயே தீச்சட்டிய கையில் எடுத்து தீச்சட்டிய கையில் எடுத்து திக்கி எட்டும் பார்த்துக்கிட்டு தீச்சட்டிய கையில் எடுத்து திக்கி எட்டும் பார்த்துக்கிட்டு அக்கினி காளியா வராளா இவ அனகாளியா வராளா கடலையாளும் காளி இவ சுடலையாடி வராளா கடலையாளும் முத்தாரம்மா இவ சுடலையாடி வராளா கடலையாளி அவ சுடலையாடி வராளோ எப்படி கடலையாளும் முத்தாரம்மா அவ சுடலையாடி வராளோ தாயே மகிடனவதை முடித்து மாபூச போட்டவளா மகிடனவதை முடித்து மாபூச போட்டவளா முத்தாரம்மன வராளே அவ மையான காளியா வராளே கடலையாளும் காளி இவ சுடலையாடி வராளே கடலையாளும் முத்தார செல்வி சுடலையாடி வராளே கடலையாளும் காளி அவ சுடலையாடி வராளோ கடலையாளும் முத்தாரம்மா அவ சுடலையாடி வராளோ தாயே பூவால கரகம் எடுத்து இருக்கன் குடி எல்லாம் விட்டு பூவால கரகம் எடுத்து இருக்கன் குடி எல்லாம் விட்டு மாரியம்மன வராளா அவ மாரியம்மன வராளா கடலையாளும் காளி அவ சுடலையாடி வராளா கடலையாளும் மாரியம்மா சுடலையாடி வராளா கடலையாளும் காளி அவ சுடலையாடி காளியம்மா கடலையாளும் முத்தாரம்மா அவ சுடலையாடி வராளோ தாயே வெள்ளி பரம்பெடுத்து வீதி விளையாடி வெள்ளி பரம்பெடுத்து வீதி விளையாடி வெக்காளியா வராளா இவ வெக்காளியா வராளா கடலையாளும் காளி அவ சுடலையாடி வராளா கடலையாளும் மையான காளி சுடலையாடி வராளா கடலையாளும் காளி அவ சுடலையாடி வராளா கடலையாளும் முத்தாரம்மா அவ சுடலையாடி தாயே கொடுரூபம் கொண்டவளா குலசையாளும் முத்தாரம்மா கொடுரூபம் கொண்டவளா குலசையாளும் முத்தாரம்மா முத்தாரம்மன வராளா இவ மையான காளியா வராளா கடலையாளும் காளி இவ சுடலையாடி வராளா கடலையாளும் மையான காளி சுடலையாடி வராளா கடலையாளும் காளி அவ சுடலையாடி காளியம்மா கடலையாளும் முத்தாரம்மா அவ சுடலையாடி வராளோ கடலையாளும் காளி அவ சுடலையாடி வராளா கடலையாளும் முத்தாரம்மா சுடலையாடி வராளா கடலையாளும் காளி அவ சுடலையாடி ஆமோ ஆமோ கடலையாளும் முத்தாரம்மா அவ சுடலையாடி வராளோ ரெட்டியார்பட்டியைச் சேர்ந்த சூர்யா என்பவர் எங்க இருந்தாலும் உடனடியாக வில்லு மேடையில் வந்து மோகன் அவரிடத்தில் சேருமாறு தங்களை விழா கமிட்டியார் சார்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ ரெட்டியார்பட்டியைச் சேர்ந்த சூர்யா என்பவர் மோகன் இடத்தில் வந்து சேருமாறு தங்களை விழா கமிட்டியோர் சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எத்தா கும்மி அடிக்கவங்களும் ஒரு வட்டத்தை போடுங்க பாப்பா. அங்கங்க ஓம் சக்தி ஓம் சக்தி எத்தா பராசக்தி சொல்ல ஆளை கூப்பிட்டு வரணுமா? ஓம் சக்தி ஓம் சக்தி ஜெய் காளி. ஹலோ
மற்ற யாருனாலும் அங்கங்க ஒவ்வொரு வட்டத்தை போட்டு கும்மி அடிச்சுக்கிடலாம். நம்ம கோயிலும் நம்ம அடிச்சுக்கிடலாம் தாராளம். மனம் கொண்டது மாளிகை ஒரு ஆட்டத்தை போடலாம். வருஷ பிறப்பதுமா. ஓம் சக்தி. ஓம் சக்தி. பராசக்தி. ஓம் காளி. செய் காளியம்மா. ஆலமர பிள்ளையாரே தன்னானே அரசரடி கணபதி ஆந்தில்லே. ஆலமர பிள்ளையாரே தன்னானே நானே அரசரடி கணபதியா தில்லே. தன்னானே நானே தனதில்லே. தன்னானே நானே தனதில்லே. ஆலமர பிள்ளையாரே தன்னானே அரசரடி கணபதியா தில்லே. ஆலமர பிள்ளையாரே தன்னானே நானே அந்த அரசரடி கணபதியா தில்லே. தன்னானே நானே தனதில்லே. தன்னானே நானே தனதில்லே. சாமி மூல மோதர் பொருள் தன்னானே நானே அந்த முக்கண்ணா திருமகனா தில்லே. மூல மோதர் பொருள் தன்னானே நானே சாமி முக்கண்ணா திருமகனா தில்லே.